ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 102 சங்கீதம் 24 வசனம். Psalm 102 verse 24. அப்பொழுது நான், என் தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதையும், உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். ஆமென். பிரியமானவர்களே, இங்கே வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தையில் சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த இடத்துல பார்க்கும்போது, தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதையும், உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்று இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அநேக பிரச்சனைகள், சரீர பலவீனங்கள், ஆபத்துகள், இன்றைக்கு காணப்படுகிற அநேக வியாதிகள், இதெல்லாத்தையும் நம்ம யோசித்து பார்க்கும்போது, நம்ம பாதி வயசில் செத்து போயிடுவோமா, பாதி வயசில் நம்முடைய ஆயுசு முடிஞ்சிருமா அப்படின்லாம் யோசிக்க தோணும். நிறைய பேருக்கு பயம் வரும். அதனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய லைஃப் இன்சூரன்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. ஆக்சுவலாக லைஃப் இன்சூரன்ஸ் கிடையாது, அது டெத் இன்சூரன்ஸ் தான் அது. ஏன்னா ஒருவன் மரித்து போனால்தான் அந்த இன்சூரன்ஸே வரும். அப்போது நிறைய பேர் அப்படி இன்சூர் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஏன் அப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவங்க நீண்ட ஆயுசு உடையவர்களாக வாழுவார்களா என்கிற ஒரு பெரிய சந்தேகம். அந்த சந்தேகத்தினால அவர்கள் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை பாதியிலே முடிந்து விடக்கூடாது என்று சொல்லி பயந்து அப்படி செய்கிறதை நான் பார்க்குறோம். இன்சூரன்ஸ் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல வரல, ஆனால் நிறைய பேர் அப்படி ஒரு பயத்தில் செய்கிறதை நான் பார்க்குறோம். அப்போ இந்த சங்கீதக்காரன் இந்த இடத்துல சொல்லுகிறார், 23 வசனத்தை வாசிக்கிறேன். வழியிலே என் பலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார். 11 வசனம். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது, புல்லை போல உலர்ந்து போகிறேன். இப்படியெல்லாம் இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படி பார்க்கும்போது, தாவீது என்ன சொல்கிறாரு பாருங்க. 1 சாமுவேல் 20 அதிகாரம் 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது. எவ்வளோங்க? 1 foot. மரணத்துக்கும் எனக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது? 1 அடி மாத்திரம். ஏன்னா சவுல் ஒரு பக்கம் துரத்துறாரு, பெலிஸ்தர் ஒரு பக்கம் துரத்துறாங்க. தாவீதுடைய சொந்த குமாரன் அவனுக்கு விரோதமாக எழும்பினதை நம்ம அறிந்திருக்கிறோம். சத்துருக்கள் தாவீதுக்கு அவனுடைய தலைமயிரிலும் அதிகமாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருந்ததுனால எப்பொழுது வேணுமானாலும் மரணம் இருக்கும் என்கிற ஒரு பயத்தில் தாவீது அப்படி சொல்லுகிறார். ஆனால் நடந்தது என்ன? ஆண்டவர் பாருங்க, தாவீதை கைவிடவே இல்லை. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்ட அன்பான சகோதரியே, உங்களையும் ஆண்டவர் கைவிட மாட்டார். பாதி வயசில் ஆண்டவர் உங்களுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ள மாட்டார். நீங்கள் தைரியமாக இருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 13 அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். அந்த இடத்துல தாவீதை குறித்து ஒரு சாட்சி அங்கே போடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். என்ன சாட்சி? ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்தலர்ஸ் சாப்டர் 13 verse 36. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரையடைந்தான். எப்படிங்க? தாவீது தன்னுடைய காலம், அவருடைய தலைமுறையிலே, அவருடைய காலங்களிலே அவர் நன்றாக வாழ்ந்து சுகித்து பூரண வயசு உடையவராக என்ன செஞ்சாராம்? தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரையடைந்தார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? முதல்ல தேவனுடைய சித்தத்தை செய்யணும். 2வது, அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அப்படி இருந்தோம்னா நம்மளை யாரும் தொட முடியாது. தாவீதை பலர் துரத்தினாங்க. சவுல் துரத்தினார். சவுல் பார்த்திங்கன்னா ஒரு கௌதாரி, ஒரு பாட்ரிச்,
ஒரு கௌதாரியை வேட்டையாடுவது போல் தாவீதை வேட்டையாடினான். மலைகளிலும் குகைகளிலும் காடுகளிலும் பல இடங்களிலே தாவீது ஓடி ஒளிந்த நாட்கள் உண்டு. அதனால தான் சொல்கிறாரு, எனக்கும் மரணத்திற்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம்தான் இருக்குது அப்படின்னு. அப்படி சொன்ன தாவீது அவர் தன்னுடைய ஆயுசு முடிந்துவிடும் என்று எண்ணின நாட்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் இங்கே தாவீதுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆயுசை கொடுத்தார் என்று சொன்னால், தீர்க்க ஆயுசை கொடுத்து தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரையடைந்தான். அப்போது இன்றைக்கி இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட அன்பான சகோதரியே, உங்களை ஒப்பு கொடுங்க, ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. தேவனுக்கு நான் ஊழியம் செய்வேன் என்னுடைய எஞ்சிய காலத்தில், இனி மீதி இருக்கிற நாட்களில். ஒருவேளை உங்கள் லைஃப்பில் பாதியை நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கலாம், முக்கால் வாசியை நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கலாம், உலகத்துக்காக ஓடி இருக்கலாம். ஆனால் இனியாகுவது ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்வேன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. உங்களை ஆண்டவர் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு தான் நித்திரை அடைகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஒருவேளை ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்குமானால் வருகையில் உயிரோடே ஆண்டவர் நம்மை எடுத்து கொண்டு போவதற்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்ட அன்பான சகோதரியே, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அப்படிப்பட்ட அனுபவத்தில் வழி நடத்துவாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் ஞானிக்கு கேட்ட வார்த்தையின்படி பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதையும் என்று சங்கீதக்காரன் ஜெபித்தது போல, ஆண்டவரே, எங்களில் ஒருவராகிலும் பாதி வயதில் அகால மரணம் அடையாதபடி உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து, நானே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர் என்ற வார்த்தையின்படி ஜீவனையும் தீர்க்க ஆயுசையும் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து, ஆண்டவரே, அவர்களுடைய காலத்திலே உம்முடைய சித்தத்தின்படி உமக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, ஊழியம் செய்து பூரண வயசில் கர்த்தருடைய ஆண்டவரே வருகை இருக்கும். எனால் வருகையிலே ஜீவனோடு எடுத்துக்கொள்ளப்பட கர்த்தர் கிருபை செய்தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.